அதாவது ஒரு மனிதன் என்பவன் அதிகமாக இன்ஃபீரியாரிட்டி தாழ்வு மனப்பான்மையில் போகும் பொழுது அவன் எமோஷ்னலி இம்பேலன்ஸாக மாறிடுறான். எமோஷ்னலி இம்பேலன்ஸாக மாறினா என்ன செய்வான்? ஒன்று இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸுங்கிறத உள்ள ஃபீல் பண்ண ஆரம்பிப்பான். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது உள்ள ஃபீல் ஆகிட்டு இருக்கும். அதை வெளியே காட்டும் பொழுது இன்ஃபீரியாரிட்டியாகவே காட்டும். அதாவது சிம்பத்தி கிரியேட் பண்ண ஆரம்பிப்பான். நான் இப்படிப்பட்ட ஒரு ஆள், அப்படிப்பட்ட ஒரு ஆள். சிம்பத்தி கிரியேட் பண்ணி தனக்கான விஷயங்களை செய்து கொள்ளலாம் என்று நினைப்பான். மொத்தத்தில் அவன் வேலையை செய்ய மாட்டான். சிம்பத்தி கிரியேட் பண்ணியே பலவிதமான வேலைகளை அவன் செய்து கொள்வான். அவனுக்கு தகுதியே இல்லாத ஒரு இடத்துல அவனை உட்கார வச்சாலும் சிம்பத்தி கிரியேட் பண்ணியே அந்த இடத்த அவன் தக்க வைத்துக் கொள்ள முயற்சி செய்வான். இரண்டாவது அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வருவதற்கான காரணங்கிறது தனக்குள்ள இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குங்கிறத மறைச்சி தன்னை பெரிய ஆளாக காட்டிக்கொள்ள நினைக்கக்கூடியவர். இன்றைக்கு பயங்கரமாக சத்தம் போட்டு பேசக்கூடிய, அப்படியே கத்தி கூப்பாட்டு போட்டு பேசக்கூடிய எத்தனையோ பேர்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர்கள் எல்லாமே சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் இருப்பவர்கள். அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தாழ்வு மனப்பான்மை, அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இயலாமையை மறைப்பதற்காக இந்த மாதிரியான மிகப்பெரிய